ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சீஸி பிங்க் ஸ்வீட் கார்ன் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பாஸ்தாவில் பண்ணுவோம், ஸ்வீட் கார்னில் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளியை பாயில் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் சொல்ல போகிறேன். நான் ஒருத்தர் 2 பேர், குழந்தைங்க 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ கடாயில் பட்டர் போட்டு கொஞ்சமாக குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டும் வெங்காயம் போட்டு வதக்கலாம். அது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா போடுங்க. மைதா வந்து அன்ஹெல்தி, அதனால் கொஞ்சமாக போடுங்க போதும். போட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி இது பண்ணும்போதே கொஞ்சமாக அப்படி வதக்கும் போதே பால் கொஞ்சமாக விட்டுடலாம். பாலை விட்டு நல்லா இப்படி சேர்ந்தாப்பில் பண்ணிங்கன்னா க்ரீமியாக ஒரு இது வரும், சாஸ் மாதிரி வரும். இப்போ அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி தோலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் வந்து ஆரிகானோ, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது வந்து சாஸ் மாதிரி எல்லாம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதை ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் அந்த மைதா ஒயிட் சாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. வேறு வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன் நல்லா பாயில் பண்ணியிருக்கணும். 4-5 விசில்ஸ் வச்சுக்கோங்க. அதை இதோடு இப்போ கலந்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கல அந்த பிங்க் சாஸ் கூடிய அந்த பாஸ்தாவையும் கலந்துடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பார்க்கவே சூப்பராக க்ரீமியாக இருக்குது. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து ஹெல்தி வேறு, அந்த மைதாவை தவிர மற்ற எல்லாமே ஹெல்தி தான் அதில். அப்புறம் நம்ம பூண்டும் வெங்காயமும் வதக்கி வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கும் போதே நல்லா க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். கொஞ்சம் கொதிக்கட்டும். பிகாஸ் எல்லாமே முதலே வதக்கி எல்லாமே பாயில் பண்ணி போட்டதுனால எல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணுன்றலாம் வேகணுன்றலாம் கிடையாது. நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் போதும். இப்போ இன்னுமே இதுக்கு நல்லா க்ரீமியாக பண்ணுற மாதிரி சீஸ் போட்டுக்கலாம். ஸ்லைசஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீஸ் ஒரு 1-1.5 போட்டுக்குங்க போதும். ஏன்னா இல்லை பட்டரும் போட்டிருக்கோம், இது இந்த மாதிரி சீஸும் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து சீஸும் போட போகிறோம். ஸோ ஜாஸ்தி ஆயிரும். ஒரு நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா உருகி நல்லா கலந்து வந்துடும். எம்மியாக இருக்குங்க. இது போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது இப்போ ஒரு கொதி வரட்டும் போதும். அவ்வளோதாங்க. இப்போ பிங்க் சாஸ் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக சீஸ் மேலே தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பிங்க் சாஸ் ரெடி ஆயிடும். பசங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம், ஹெல்தி தான் அது. கொஞ்சமாக மைதா மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். மற்ற எல்லாமே ஹெல்தி, சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இதே மாதிரி பாஸ்தா நான் போட்டிருக்கேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா, பிங்க் சாஸ் பாஸ்தா எல்லாமே நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் போட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.